நண்பர்களே அனைவருக்குமான வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 4/5/2025 எஸ்எஸ் கார்டனில் 2வது தேன் அறுவடை. தலைவர் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, தேனில் அனுபவம் வாய்ந்த கரிசல் குடியிருப்பு எங்கள் அண்ணன் நடராஜன் அவர்கள் இன்றைக்கி இந்த தேன் அறுவடையை நடத்தியிருக்காங்க. இந்த தேன் போன தடவை எடுத்த தேனுக்கும் இப்போ எடுத்த தேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நாங்கள் பார்த்தா அதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஐயா இந்த தேன் முதல் அறுவடை தேன் நீங்கள் முதல்ல வாங்கினீங்க, தொடக்கி வச்சிங்க. தொடக்கி வச்சு அந்த தேனை பார்த்தீங்கன்னா ஒரு அதை தேன் கல்லர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தேன் கல்லர்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே தேன் கடுமையான கருப்பு, அதாவது எள்ளு புண்ணாக்கு இருக்கு பாருங்க, எள்ளு புண்ணாக்கு கருப்பு மாதிரி ஒரு கருப்பு சேர்ந்த கலரு. இந்த பாட்டினுடைய வீட்டை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருந்தது, இன்னைக்கு ஒரு 500 கிராம் இருக்கிற மாதிரி தெரியுது. தேனோட வெயிட் கூடி அழுத்தமான. ஆம் நண்பர்களே, தேன் என்பது ஒரு அற்புதமான உணவுப் பொருள், மருந்து. ஒரு விவசாயிக்கு தன்னுடைய தொழிலில் தேனீ வளர்ப்பு அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை முறையில் கூட்டுத்தேன் வளர்ப்பு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க விவசாய தோட்டத்தினுடைய பயிர்களில் மகரந்த சேர்க்கை சிறப்பாக நடந்து மகசூல் கூடும். அடிஷ்னலாக ஒரு தேன் வருவாய் நமக்கு ஒரு இன்கம் கொடுக்கும். ஆனால் இது ஒரு சிரமமான வேலை தான். இது எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த ஒரு தேனீக்களை கையாளுவதற்கு ஒரு நிபுணத்துவம் வேணும். அதுக்கு இந்த தேனீ வளர்ப்பு பற்றிய ஒரு பயிற்சியை நாங்கள் எஸ்எஸ் கார்டனில் கொடுக்க போகிறோம். இந்த செங்கோட்டை, தென்காசி, கடைநல்லூர் சுற்று வட்டார பகுதி அனைத்து விவசாயிகளும் தேனீ வளர்ப்பில் ஆர்வம் காட்டணும். ஏன்னு கேட்டால், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நாம் இருக்கிறதுனால ஆண்டு முழுவதும் தேன் எடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கு எஸ்எஸ் கார்டன்லேருந்து சொல்லியிருக்கோம். நல்ல செய்திகளை, நல்ல தொழில்நுட்பங்களை பயிற்சி கூடத்தில் வாயிலாக வழங்குவதில் எஸ்எஸ் கார்டன் முனைப்புடன் செயல்படுகிறது அப்படிங்கிறத இன்றைய நாள் செய்தியாகவே கொடுக்குறோம். தொடர்ந்து பயணிப்போம். நல்ல வேளாண்மையோடும் உழவர் பெருமக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் ஒரு பக்கம் செஞ்சாலும் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் கற்றறிந்தவர்களும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்தியா ஒரு விவசாய நாடு. விவசாயிகளை வாழ வைப்போம்.